நினச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபஞ்சத்துக்கு நன்றி. அந்த இங்கே நிற்கிறதுக்கு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி லான்ச்சுக்கு வர்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மேடையிலேருந்து உட்காருதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்குறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சைலண்ட் ஆடியோ லான்ச்சு தான் வெரி ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சு. அனைத்து பிஆர்ஓக்கள் வந்து நாங்கள் மேடை ஏற்றி சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ் உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அது நேர தட்டி நாங்கள் சொல்லிப்போம். அண்ட் டைமண்டாக இருக்க டைமண்ட் தேவ் சாரையும், ஸ்டாராக இருக்க எங்கள் நிக்கில் முருகன் சாரையும், அவரும் ஒரு ஆக்டரும் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோட டீமுக்கு பெரிய நன்றி. அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு சமயம் முரளி சாரை எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சமயம் முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லை, அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர். எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அந்த டைமில் சரி அது ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்ல மனிதர். முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது, முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல்லேருந்து வர்ற இசை வந்து கேட்குறவங்களுக்கு பயங்கரமாக வந்து அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி தான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் கணேஷ், வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணார். தேங்க்யூ கணேஷ். அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான், இன்னைக்கு ஷோவோட ஹீரோவும் அவர் தான். ஸோ என் கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம். ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ராவர்சி வந்து இங்கே இருக்குது. நிறைய ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது. பட் அதை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த சொசைட்டியில் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் நண்பராக நண்பியாக வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக அந்த வேர்ல்டு லெவலில் மிஸ் அந்த டிரான்ஸ் அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான். அந்த பீஜனோட வந்திருக்காங்க. அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து இந்த திரைப்படத்துல இருந்ததுக்கு, நாங்கள் உங்களோட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமிதா, தேங்க்யூ ஸோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பாக திருநங்கைகள் மேலே இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும், நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு சத்தியமாக தெரியாது வந்து மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யூ வில் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங். அண்ட் சிவராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அண்ணனை பார்த்தோன்னு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. அண்ட் சுரேஷ் காமாட்சி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் பிரதர் தாரா படத்தோட இயக்குனர் பிரதர், நீங்கள் வருவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல கடவுளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்தது சமயமுரளி ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. முதல்ல என்ன பார்த்தது கணேஷ் டைரக்டர் அவர் தான். ஒரு அண்ணா கேரக்டர் இருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. தென் நான் போன உடனே இந்த மாதிரி ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் அந்த அண்ணாவோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே ஓகே சொன்னேன். அண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பண்றச்ச சமயமுரளி சார் வந்து கூட நின்று ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாரு. அதே சமயத்துல கணேஷ் சாரும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ட்டு லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய டேலண்ட்டை என்கரேஜ் பண்ற மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்தது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நிச்சயமா இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா கணேஷோட பார்க்கும்போது எனக்கு வந்து இவருதான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை திருநங்கையா போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு அவரு.
சூப்பர்டா பண்ணியிருந்தாரு. அவரோட கூட நடிக்கிறது வந்து நான் இத்தனை படங்கள் பண்ணியும் இத்தனை சீரியல்ஸ் பண்ணியும் நான் வந்து இந்த கேரக்டர் அவரோட பண்றது வந்து நான் ரொம்ப சின்னதா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு அழகா அவர் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு திருநங்கையா வந்து அவ்வளவு அழகா அவர் இன்ச் பை இன்ச் அந்த அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பண்றதுக்கு. தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சமயம் முரளி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்க எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த இந்த படத்தை வந்து எங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும்ன்றத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவர்கள் இருக்கும் சபையில் என்னையும் பேச வைத்த என் அண்ணா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. இந்த படத்துல வந்து அறிமுகம் பிஆர் ஹேனானந்துக்கு வாழ்த்துக்கள். அவர் பிஹைண்ட் வேர்ட்ஸ்ல பிஆர்ஓ இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹேமானந்த் இன்று பிஆர்ஓ அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துல வந்து நம்ம பொதுவாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா சமயத்துல யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹேமானந்துக்கு இந்த படத்துல வந்து சமயத்திலேயே சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணி மியூசிக் டைரக்டரா ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவரு. ஆனா அந்த ஜிஎஸ்டி கமிஷனர் என்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஒரு பேஷன் மேல பண்ணிட்டு இருக்காரு. அவர் இசையை பத்தி சொல்லும் போது எனக்கு வந்து ராகம்லாம் எதுவும் தெரியாது சொல்லிட்டு சில பல்லவிகள்லாம் சொன்னாரு. தீராஜர் சார் வந்து ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அதனால உங்களுக்கு ராகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது. அதனால பாடல்கள் நல்லாக வந்திருக்கிறது. இங்க வந்து இந்த கதைக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு கதைக்கு வந்து மங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கையா கதாநாயகி இருந்தாலும் மங்கையாக திருநங்கை நம்பித்தார்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா மங்கைன்ற மீனிங் வந்து உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்தில் உங்களோட விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு. இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னாரு நான் சின்ன வயசுல வந்து பேச மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருப்பேன், நல்ல சைலண்டாவே இருக்குன்னு சொன்னாங்க. லைஃப்ல சைலண்டா இருக்கிறது தான் முக்கியம், வயலண்டா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சத்தமாக சொல்வதை விட அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சைலண்ட் படம் உங்கள் கேரியரில் ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சீனிவாசசாமி சார் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமான மேடை. ஏன்னா நானும் சினிமாவுக்கு வந்த நாள்ல இருந்து டைமண்ட் பாபு சாரையும் நிக்கில் சாரையும் ஒரு ஆரோ லான்ச்ல உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தோட கனெக்ஷன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ற ராஜா சேதுபதி அவர் என்னோட இன்ஸ்டியூட் சீனியர். ரொம்ப சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டென்ட் அவ்வளோ நல்ல கண்டென்ட் பேசிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு அவர் ஒரு ப்ராஜெக்டோட அசோசியேட்டாக இருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கணேஷ் அவரோட டைரக்ஷன் அப்படின்னு தெரியல, இப்போ ட்ரெய்லரை பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல டைரக்டராக வந்துடுவீங்க, ஆனால் நம்பிக்கை இருக்கு, நல்ல ஒரு பெரிய நடிகராக வந்துடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அவ்வளோ நுணுக்கமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருக்குமே இந்த சினிமாடோகிராஃபர் சொல்லி மென்ஷன் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாடோகிராஃபர். அவருக்குமே ராஜா சேதுபதி வந்து கண்டென்ட்டாகவும் சொல்லிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்னு என்கிட்ட சொன்னாரு. அதை நான் நம்ப மாட்டேன். அந்த பட்ஜெட்ல இந்த விஷுவல் வந்து எனக்கு சிங்க் ஆகல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சரி, அதே மாதிரி ஹேமந்த் அவர் இருக்காரு அங்கே, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் அவருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் தான் இருக்கு. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரதர் உங்களுக்கு, மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி, அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
பிஆர்ஓக்களை முன்னிறுத்தி இந்த விழா நடத்துவா திரு ஹேமந்த் அவருக்கு நன்றி. இந்த விழா வெற்றி அடைவா என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். சைலண்ட் என் முதல் குழந்தை. இந்த குழந்தை முன்னாடி நான் ஒரு குழந்தையாக பேசுகிறேன். எனக்கு நண்பர் முரளி போலவோ இல்லை எங்கள் சார் சமய சார் போலவோ ஒரு வர்ணனை எனக்கு பேச வராது. என் மனசை வெளியில் வச்சு அப்படி எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறேன். சைலண்ட். இந்த சைலண்ட்டுங்கிற தலைப்புக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய பந்தம் இருக்குது. சின்ன வயசில் சரியாக பேச வராது, அதனால் நான் சைலண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வறுமை, அதுக்கப்புறம் லட்சிய பாதை, இது எல்லாமே என்னை ரொம்ப சைலண்ட் ஆக்குச்சு, பக்குவப்படுத்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சைலண்ட்டை என்ன ரொம்ப சைலண்ட் ஆக்குச்சு, என்னை ஒரு தெளிவான கலைஞன் ஆக்குச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இந்த ஒரு சைலண்ட் ஒரு பதிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சமய முரளி சார் இன்றைய விழா நாயகர். அவரை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். தாயே தயே சாங் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். எங்கெங்கோ தேன் எடுக்கிற தேனீக்கள் எல்லாமே தேன்கூட்டில் வந்து ஒன்று சேரும். அது மாதிரி எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த எங்கள் எல்லாரையும் கூட இந்த சினிமாங்கிற தேன்கூடு தான் ஒன்று சேர்த்துருக்கு. தேனி வளர்ப்பில் ஒரு சூழ்ச்சம் இருக்குது. தேனி வளர்ப்பில் ராணியை வச்சிட்டோம்னா எல்லா ஈக்களும் அந்த ராணிக்கிட்ட வந்துடும். ராணியை எடுத்துட்டோம்னா எல்லா தேனீக்களும் பறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ராணி தேனியை வந்தவர் தயாரிப்பாளர் ராம் பிரகாஷ் சார். அவர் இப்போ ஃபாரின்ல இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பத்திரிகை நண்பர்கள், சைலண்ட்டை நீங்கள் தான் பேச வைக்கணும். ஸோ சீனு ராமசாமி சார், குரு பார்க்க கோடி நன்மை. உங்கள் பார்வை பட்டிருக்கு சார். நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் சார். அண்ணன் காமாட்சி, சுரேஷ் காமாட்சி அண்ணன் படம் பார்த்துட்டு என்னை வாழ்த்துனீங்க. நான் வாழ்க்கையில் நான் வாங்கின முதல் விருதான் நினைக்கிறேன். நண்பர் கணேஷ் பிரதர், உங்களுக்கு எனக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது. உங்கள் பேரும் கணேஷ், என் பேரும் கணேஷ். பட் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேரே டாடா டாடி. சரி, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் பிரதர். இது எல்லாமே இயற்கை தான் நடத்துதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இங்கே வரணுங்கிற இயற்கை தான் முடிவு பண்ணியிருக்கு. இங்கே வந்து எல்லாருக்குமே நான் என்னோட பேரண்ட்ஸாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துல என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் பெற்றோர்கள் இல்லை, உயிரோடு இல்லை. அதனால் அந்த ஸ்தானத்தில் இங்கே வந்த எல்லாருடைய பாதம் தொட்டு நான் உங்களை பெற்றோராக நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே சரியாக பேச வரல. வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. காலேஜ் படிக்கும்போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருவோமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடே நின்றுருக்கேன். ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அப்படியே யாராவது சேர்த்துக்குவாங்களா, மியூசிக் நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரூப்பில் சேர்த்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்க்கும் என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்கன்னா புதுசாக ஒரு வாட்டி ஒரு புதுசாக மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டி சார் தான் சொன்னார், நீங்கள் பண்ணுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 பாட்டையும் நானே தான் லிரிக்ஸ் எழுதினேன். அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது மாதிரி தான் நான் எழுதினேன். படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்சது சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன். ஒரு 10 வருட திருமண நாள் நிறைவில் வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். பைந்தமிழ் மகளே வா பவளக்கொடியே வா, குறுநகை சிலையே வா, அழகிய வான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தந்தையர்
ஃபாதர்ஸ் டேயில் வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். அன்பிலே பேரன்பிலே என்னை ஆள்கிறாய் என் தந்தையே, ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தந்தையேன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு, உன்னை மெழுவாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய், நான் வாழ்வில் உயரே பறக்க நூலாய் நீயே திரும்பாயின்னு எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேயில் வந்து ரிலீஸ் பண்ணேன். எல்லாருமே நம்ம ஜென்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோம்னா எல்லாரும் சின்ன வயசுலலாம் அம்மாவை பிடிச்சிட்டே திரிவோம், அம்மா அம்மானே சொல்லுவோம். பட் ஜெயிச்சவனே எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்காண்டி நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி இந்த அவர் கதை சொல்லும்போது நான் கணேஷ் பாண்டிகிட்ட சொன்னேன், கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா, தாயே தாயே என் தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு. அப்பா கடவுள்னு சொன்னா அம்மா வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல்னு எழுதி அவர்கிட்ட சொன்னேன். அப்படி எழுதும்போது அம்மா நினைச்சாலும் எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும். அந்த லைன் சரியும் போது இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் எழுதும்போது அப்படியே ரொம்ப ரசிச்சு எழுதினேன். என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டது, என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டது, என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குது அப்படின்னு எழுதும்போது கணேஷ் பாட்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமா ஒரு மேட்சாக இருந்துச்சு. தேங்க்ஸ் கணேஷ். வந்து அண்ணாவுக்காண்டி எழுதுனா, பட் நீங்க ஒரு இந்த பாயிண்ட்டை சொல்லும்போது அதை அப்படியே உள்ள வச்சுட்டு வந்து அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சித்ரா மேடம் வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கும்போது அதோட எலிவேஷன் வர லெவல்ல இருக்கு. ஏன் இந்த ரெண்டு லைனையும் சொல்றேன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள், அம்மா கடவுள் ஒருபடி மேல்னு நம்ம எல்லாம் சொல்றோம். இந்த ரெண்டு பேரோட பாசம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும். இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக ஒரு குடும்பத்திலேருந்து வெளியேற்றுறாங்க. அப்ப வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வலி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தை அனுப்புறோம், அந்த போகும்போது ஒரு திருநங்கையா மாறும்போது ஒரு வீட்டை விட்டு அப்பா உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளில போறாங்க, இல்ல குழந்தை உயிரா இருக்க குழந்தைய வெளியில அனுப்பும் போது அவங்களுக்கு எந்த பெயினா இருக்குன்னு நினைச்சுதான் வந்து பெற்றவங்க அடிச்சு வரட்டும் வேதனை புரியுமா, எல்லாம் மறந்து வாழுற வாழ்க்கை எனக்கு புரியுமா எழுதுமா அந்த பாட்டுல. திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டை நான் எழுதும்போது அவங்க நினைச்சு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா யாராவது கஸ்டமர்ஸ்குள்ள உள்ள நலஞ்சாலும் எல்லாருக்குமே தெரியும் சமயமல்லி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு. என்ன ஏதாவது உதவிகள்லாம் வந்துட்டு தான் வருவாங்க. நிறைய படம் ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ள நலஞ்சாலும் எல்லாரும் அவங்க போய் சமயமல்லி சாரை பார்க்க போவாங்க. எனக்கு ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து நிறையா பண்ணணும். அவங்க நினைச்சுதான் எழுதணும், நான் நானாக மாறினேனே பெண்ணாக, வான் மேலே ஸ்டாராக மின்ன போறேன் ஜோராக, மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனே பெண்ணாக. ஒரு ஆணை ஒரு பெண்ணா மாறுறவன் வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்சதுல வந்து எழுதி இவங்களுக்கு வேண்டிய அவசரம் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்ச திருநங்கை நண்பர்கள் அந்த உங்களுக்கு வேண்டிதான் இந்த பாட்டை நான் எழுதுன இந்த ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தா புதுசா ஒரு மியூசிக் பண்றவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சங்கீதம் தெரியாது, புதுசா பெருசா நான் படிச்சுட்டு வரல. சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க. பாட்டை கேட்டு வந்து அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல. என்ன வரல அப்படின்னா, அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம்னு கேட்டுருவாங்களேன்னு எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல. ஏன்னா அதை பார்த்துலாம் டியூன் போடல, நானே வந்து ஒரு தப்பாவரம் நானே ஒரு டியூன் போடுவேன். ஏன்னா நான் பேசிக்கலா ரைட்டருங்கிறதுனால நான் எழுதிடுவேன், நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன். ஆனா அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராமிங் பண்ணி மியூசிக் போட்டுருவேன். நான் வந்து சத்தியமா அந்த 3 பாட்டுல ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சுலாம் தெரியும். எனக்கு இன்ன வரைக்கும் அது என்ன ராகம்னு தெரியாது. நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டே இருந்தேன். சடனா வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஐடியா வச்சிருந்தேன். அடுத்த நாள் வந்து நார்மலா கல்யாணத்துக்கு மட்டும் தான் அப்பா அம்மா காலிலே விழுவோம். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தா ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நார்த் இந்தியாவில் நம்ம வயசை விட யாரும் அதிகமாக இருந்தாலும் உடனே கால் தொட்டு கும்பிடுவோம்.
இங்கே வந்து நம்ம அந்த பழக்கம் இல்லை, ஒரு நல்ல பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து மேடம் நின்றுட்டே இருந்தான், அடுத்த நாள் ரெக்கார்டு ஸ்டுடியோ அப்படியே நின்றுட்டே இருந்தான். வந்து உடனே காலில் விழுந்துட்டேன். எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயமா, அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுற போறாங்க, இது ஏதாவது என்ன ராகம் ஏதாவது கேட்டாங்க நமக்கு பிரச்சனை வருமே. என்கிட்ட வர்ற மியூசிக் வந்து அவங்க சிங்கர் எல்லாம் வர்றவங்கள்ட்ட யாருமே வந்து அவங்க நோட்ஸ் எல்லாம் சார் இது மகரி சாவா சரிகமெல்லாம் கேட்டாங்கன்னா நான் பாடி காமிப்பேன், அதே மாதிரி பாடிடுங்க. எனக்கு வந்து சங்கீதம் எல்லாம் பெருசாக தெரியாது. பட் ஏதோ ஒரு ஞானத்துல வந்து என்னால் டியூன் போட முடியுது, என்னால் மியூசிக் போட முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இப்போ ரவி சார்லாம் அந்த பாட்டில் 3 பாட்டில் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணா கூட இந்த 3 பாட்டு இவ்வளோ பெரிய ஒரு நல்லா வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா அவர் பார்த்துக்க சார் எப்படி சார் இது போட்டீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். அப்போ ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கலைஞன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேல படாம சார் இந்த டியூன் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணுங்க, இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன். அப்படி வந்ததுதான் ஒரு படம் மியூசிக்கு. தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ கணேஷ். நீங்க கொடுத்த சான்ஸ்க்கு இந்த படத்துல உங்களுக்கு வந்து வெறும் திரை இசை பாடல்கள் 3 மட்டும் தான் மியூசிக் போட்டேன். உங்க படத்தை பார்த்து இந்த பாட்டை பார்த்து எனக்கு வாரணாசி எக்ஸ்பிரஷன் சுரேஷ் காமன் ஒரு டைரக்டர் சான்ஸ் கொடுத்தேன். அந்த படத்துல 5 பாட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நான் தான் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தை ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது ரவி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது யோசிச்சு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சோம், ஓகே நம்ம ஆரணும் சார் இந்த படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன். அதை நம்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த படத்தை மிக்சிங் முடிஞ்சு பார்க்கும்போது டைரக்டரே சொல்றாரு நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு. எனக்கே பயங்கர சந்தோஷமா இருக்கு. திருப்பி காலேஜ் யோசிக்கிறேன், ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஒரு 2 பாட்டு 2-3 பாட்டுக்கு ஸ்டேஜில் ட்ரம்ஸ் கிம்ஸ் வாச்சிருந்தேன்னா உண்மையில சத்தியமா நீ மியூசிக் டைரக்டராக இருக்க மாட்டேன். சப்போஸ் ஏதாவது கிடைக்கலன்னா எதிர்காலத்தில் ஏதோ அதை தேடி மல்டிபிளா போய் எங்கேயோ பண்ண போறோன்னு ஒரு நமக்கு ஆண்டவன் விட்டுருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அது மாதிரி இருந்துதான் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏக்கத்தோடு நின்றுருக்கேன். வந்து மியூசிக் ட்ரூப்ல சேர முடியாத ஒன்று இன்னைக்கு ஒரு மியூசிக்கை பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது அதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் ஆண்டவன் நன்றி கூறி. இந்த ஸ்டேஜுக்கு கட்டாயமா நான் சொன்னதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. சுரேஷ் பிரதர், சக்தி சீனிவாசன் சார், பாபா டைரக்டர், அதை விட யாராலுமே பிடிக்க முடியாத ஒரு ஆள். ஏன்னா